உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் அதாவது ட்ரை கூட பண்ணல கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அடுத்த வசனத்தில், அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே செய்தார், கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கிற போது அதற்கு உடையவர்கள். அப்ப அதுக்கு யார் உண்டு? உடையவர்கள் உண்டு, ஓனர்ஸ் உண்டு. அவங்க கேட்கிறாங்க, ஏன் அவிழ்க்கிறீர்கள்? ஏன் அப்படி கேட்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்கும் போது ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருவதற்கு முன்னாடி கர்த்தர் இந்த பிரமாணத்தை கொடுக்கிறார். என்ன பிரமாணம் என்றால், யாத்திராகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. கழுதையின் தலையீற்றை எல்லாம் எப்படி மீட்கணும் தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து, ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுத்து மீட்கணும். அப்படி மீட்கலைன்னா இதுக்கு நான் இனி ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கணுமா? அப்படி மீட்கலைன்னா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அதன் கழுத்தை என்ன பண்ணணும்? முறித்து போடணும். இதுதான் பிரமாணம். அதற்கு உடையவர்கள் ஆட்டுக்குட்டியை கொடுத்து மீட்கிறதுக்கு மனசு இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? வெளியில கட்டி போட்டாங்க. யாராவது மீட்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்கன்னா வாங்க, அப்படி இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன? அதை முறித்து போடுங்க. அதன் அர்த்தம் என்ன? மீட்க மட்டும் படலைன்னா அது இல்லை. மீட்க மட்டும் படலைன்னா அது இல்லை. நான் ரட்சிக்க மட்டும் படலைன்னா, நான் ரட்சிக்க மட்டும் படலைன்னா, நான் மீட்க மட்டும் படலைன்னா. அதனாலதான் கேட்கிறாங்க, எதுக்கு அவிழ்க்கிறீங்க? எதுக்கு அவிழ்க்கிறீங்க? அப்போ நீங்க சொல்லணும், ஆண்டவருக்கு வேணும். ஆமென். நசரேயனாகிய இயேசுவுக்கு வேணும்னு சொல்லாதீங்க. அங்க ஒரே வேர்டு, ஆண்டவருக்கு வேணும்.